ஆபீஸ்ல இருந்து வரும்போது 4 பேர் ரேப் பண்ணிட்டாங்க. வாட்? என்ன இப்படி ஒரு கெட்ட கனவு? நல்லா தூங்கிட்டீங்களா? கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. ரொம்ப டயர்டானா அப்படிதான் தூங்குவாங்க. காஃபி போடவா? ம். நைட்டு ஆஃபீஸ்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சா? கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்றதுக்கு லேட் ஆச்சு. ஓ, உனக்காக எதிர்பார்த்து அப்படியே தூங்கிட்டேன். ஓ, அப்படி சொல்லலை. ஜாப் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் விட்டுறலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன்ஸ் எல்லாம்? ஹெல்த்து கூட கெட்டு போயிடலாம்ல. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜாபுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் எவங்கிட்டயோ வேலை செய்ய வேண்டிய தலையெழுத்து உனக்கு எதுக்கு? நமக்கு தான் ஓன் பிஸ்னஸ் இருக்கு இல்லை? அதான் ஹாப்பியாக பண்ணிட்டு போயிடலாம்ல. என்ன, அந்த மெடிக்கல் ஷாப் கூட ஒரு பிஸ்னஸா? என்ன அப்படி அலட்சியமாக சொல்கிற? நீ சம்பாதிக்கிறத விட அதில் இருந்து தான் நமக்கு அதிக வருமானம் கிடைக்குது. இருந்தாலும் எனக்கு அது வேணாம். நீங்களே பண்ணிக்கோங்க உங்க பிஸ்னஸை. ஏதோ கஷ்டப்படுறியோன்னு சொன்னேன். இனிமே உன் இஷ்டம். எனக்கு என்ன நஷ்டம்? எனக்கு கூட ஒன்றும் கஷ்டம் இல்லை. சரி, இனிமே லேட் ஆகிற மாதிரி இருந்தா எனக்கு கால் பண்ணு. நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லி இவ்வளோ நிறுத்துறது? ஒன்றுமே புரிய மாட்டிருக்கே. என்னாச்சுடா அப்படி இருக்க? எதுவும் இல்லை. என் ஒய்ஃபு ஜாப் பண்ணுறா இல்லையா, அதை யோசிக்கிறேன். ஏன், என்னாச்சு? லேட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரா. அந்த டைமில் சேஃப்டி இருக்குமோ இல்லையோ, ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்ன நீ கேட்டனா, பொண்ணுங்களுக்கு ஜாபே வேஸ்ட்டு தான். ஒழுங்காக வீட்டில் உட்காந்துட்டு புருஷனை பார்த்துக்கிட்டா போதாதா? எனக்கும் விருப்பம் இல்லை தாண்டா. ஆனால் என்னை பற்றி உனக்கு தான் தெரியும்ல, எதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்ல மாட்டேன். நீ இப்படி சைலண்ட்டாக இருந்தால் அவ்வளோதான், தலை மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டில் இருக்க சொல்லு. அதுவும் இல்லாமல் இந்த ஐடி ஆட்கள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கடா. ஏதாவது ஒரு வீக் மூமெண்ட்டில் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. எதுவும் நம்ம கையில் இல்லை. அப்போ இதுதான் வழியா? முதல்ல எப்படியாவது ஜாபை விட்டு நிறுத்துகிற வழியை பாரு. சரி. என்ன இன்னைக்கு கூட லேட்டா வர? முதல்ல சொன்னேன் இல்லை இன்னிலிருந்து லேட்டா வரேன்னு. ஏன், எதுக்காக? புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, டைமிங்ஸ் வேற, அதனால. சொன்ன, இருந்தாலும் இவ்வளோ லேட்டா? ஆமாம், டைமிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. 2 to 10க்கு என் ஷிஃப்ட் மாறிடுச்சு. அப்போ நான் கேபுக்கு பேசிட்டா? அதெல்லாம் தேவையில்ல, நானே வரேன். நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓ இஷ்டம், வா போகலாம். சரி, ஏறு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ஃபுட் ஆர்டர் பண்ணலாமா?
எதுக்கு எப்பவும் இந்த ஆர்டரு அதுன்னு மணி வேஸ்ட்டு, அப்புறம் அவங்க எப்படி செய்வாங்கன்னு கூட தெரியாது, ஹெல்த்து கெட்டு போயிடும். ஆமாம், உனக்கு இந்த ஜாபெல்லாம் தேவைதானா? ஹாப்பியாக வீட்டில் இருந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். திரும்பி ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. உன்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு நானே சமைக்கிறது பெட்டர். ஏதோ உன் மேலே இருக்கிற அன்பில் சொன்னேன் கஷ்டப்படக்கூடாதுன்னு. அதுக்கு கூட ஃபீல் பண்ணா எப்படி? அது என்னவோ, உன் கையால் எதை செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் சிந்து. ம், அவ்வளோ எல்லாம் வேண்டாம். அவ்வளோ டயர்டாக இருந்து சமைக்க வச்சுட்டே இல்லை. இருந்தாலும் நமக்கு பணம் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல, பக்காவான செட்டில்டு லைஃபு. ஹாப்பியாக வீட்டில் சில்லாகாம நீ எதுக்கு ஜாபுக்கு போறியோ எனக்கு ஒன்றும் புரியல. அட்லீஸ்ட் உனக்காச்சும் கிளாரிட்டி இருக்கா? எனக்கு ஃபுல் கிளாரிட்டி இருக்கு. எதுக்குன்னு சொல்லு பார்ப்போம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக. உனக்கு யாரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்காங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது, விடு. சரிம்மா, உன்னோட விருப்பம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற, ஆனால் ஜாபுக்கு போகாதன்ற. ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. நிஜமாதான் சொல்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏதோ நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியேன்னு சொன்னேன். சரி, இனிமே சொல்ல மாட்டேன். நானும் பார்க்குறேன். இன்னொரு வாட்டி ஜாபு கிபுன்னு சொன்னேன், அப்போ நான் பார்த்துக்கிறேன். ம் ஆமாம், அம்மா கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணாங்களா? பண்ணல. எதுக்கு? அட, எப்போ பேசினாலும் குழந்தைன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவளுக்கு விருப்பம் இல்லை, இப்போதைக்கு குழந்தை வேணான்னு சொல்கிறான்னு சொன்னேன். சரி, நானே பேசுகிறேன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். உனக்கு யார் அப்படி சொல்ல சொன்னா? நீ தானே சொன்ன எனக்கு டைம் வேணும், பசங்க வேணான்னு. அதை தான் சொன்னேன். அது நாங்க எடுக்கிற டிசிஷன். எல்லாருக்கும் சொல்லணுமா? இப்ப அத்தை என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு ஃபேமிலினா எல்லாம் தெரியும் இல்லையா? இப்போவே கல்யாணம் ஆகி 8 மாதம் ஆகுது. என் மேலே கூட ப்ரெஷர் போடுவாங்க இல்லையா? ஏதாச்சும் சொல்லி மேனேஜ் பண்ணணும் இல்ல? எல்லாம் என் மேல தூக்கி போட்டுட்டா? நான் எங்க உன் மேலே போட்டேன்? நீ தானே எனக்கு இப்போவே பசங்க வேணாம், டைம் வேணும்னு சொன்ன. அதை தான் சொன்னேன். நீ எப்பவுமே இதே மாதிரி பண்ற கௌதம். இப்ப அத்தை கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இருக்கிறத சொல்லு, அதுல என்ன இருக்கு? ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ எதுக்காக பசங்க வேணான்னு சொல்ற? நான் இன்னுமே ரெடி ஆகல கௌதம். அதான் எதுக்கு? அட, எதுக்குன்னா என்ன சொல்லணும்? அட்லீஸ்ட் எனக்கு உன்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா தானே நான் அம்மா கிட்ட பேசி ஏதாவது சமாளிக்க முடியும். பாரு, குழந்தைன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இப்பவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன். இப்போ இல்லைனாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். உனக்கு எப்படி சொல்றது? பாரு கௌதம், இப்போதான் என் லைஃப் ஹாப்பியாக இருக்கு. இந்த மேரேஜ் லைஃப், ஜாப் லைஃப் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது இப்போதான் நான் கற்றுட்டு இருக்கேன். அதே குழந்தை பிறந்தா அவங்கள பார்த்துக்கிறதே பெரிய வேலையாயிடும். எனக்கு தேவையானதும் அதான். அப்படின்னா நான் குழந்தைய வேணான்னு சொல்ல, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிம்மா, உன்னுடைய ஆசையை நான் வேணான்னு சொல்லியிருக்கேனா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே செய். நான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ கௌதம், என்னை புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் படுக்கவா? சரி, குட் நைட். இவ இவ்வளோ எமோஷ்னலாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும்? இவளை ஜாபை விட்டு எப்படியும் நிறுத்த முடியாது. நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரி விடு, என்ன பண்ணுறது?
எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து? இப்பதான் வந்தேன். நான் வரேன்னாலும் கேட்க மாட்டேன். சரி வா போலாம். ஆ ஆ, சிந்து ம் ஆ, கொஞ்ச நேரம் முன்னாடி ஆஃபீஸ் வெளியே ஹக் பண்ணிக்கிட்டல, யார் அவன்? எதுக்கு? ஜஸ்ட் நார்மலா. சந்தேகப்படுறியா?